திருப்பூர் பக்கத்துல 7ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்து இறந்ததா கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இறப்புல சந்தேகம் இருக்கிறதா பெற்றோர் புகார் அளிச்சிருக்காங்க. திருப்பூர்ல கணக்கம்பாளையம் சேர்ந்த ஏழாவது படிக்கிற பையன் ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ எதனால மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னா, சாப்பிட்டதுனால மத்தியானம் சாப்பிட்டு அப்புறமா மயங்கி விழுந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டெத்துல வந்து சந்தேகம் இருக்கு. அவங்க அம்மா சொல்லும் போது சில விஷயம் சொல்றாங்க. இந்த கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி இருக்க மாதிரி, மூக்குல இருந்து பிளட் வந்த மாதிரி, அவங்க அப்படி தொடச்சி விட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி, அப்புறம் கழுத்தெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பேரண்ட்ஸ்க்குமே தெரியாது. டவுட் பண்ணலாம், இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா சொல்லும்போது கெஸ் பண்ண முடியும், நம்மளால அடிச்சு பண்ணியிருப்பாங்களா இல்லை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடிச்சிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வர வர நம்ம தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு நியூஸை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு நியூஸை பார்த்தா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க செத்து போகிறாங்க. இன்னொரு இதுல பார்த்தா அடிக்கிறாங்க குழந்தைங்கள போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்னொரு இது பார்த்தா ஸ்கூலுக்கு வர பசங்களை டாய்லெட் கழுவ சொல்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு இருக்கு. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அடிப்பாங்க, அந்த அளவுக்கு ரத்தம் வர மாதிரிலாம் இது வரைக்கும் அடித்து நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, நான் பார்த்ததுமே கிடையாது, நானும் அந்த மாதிரி அடி வாங்கினதும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே லூஸ் ஆகுறாங்களா இல்லை சைக்கோ ஆகுறாங்களான்னு தெரியல. குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கெலாம். எல்லாருமே சொல்லலை, சில பேர் அப்படி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேரால் இவங்களுக்கும் சேர்ந்து பேர் கெட்டுற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸ்னால் எல்லாம் பொது தானே, அதனால எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. பால்வாடி இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் படித்தாலும் அது வந்து அந்த குழந்தை வந்து உங்கள் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். அடுத்தவங்க குழந்தை தானே, நம்ம அடிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி தான் பேரண்ட்ஸ் எல்லாரும் வளர்ப்பாங்க. குழந்தைங்கள பார்த்து என்ன தேவைப்படும், என்ன தேவைப்படாது, எது கொடுத்தா நல்லது, எது கொடுத்தா குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, அடித்தா இந்த மாதிரி ஆகுமா, எந்த இடத்துல அடிக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் எல்லாரும் குழந்தைய வளர்க்குறது. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அடித்தோ ஏதோ பண்ணியோ நீங்கள் சாக அடிக்கிறதுக்காக குழந்தைய வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலில் மட்டும் அந்த பிரச்சனை நடக்கல, காலேஜ்லேயுமே நடக்குது. நிறைய பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பசங்களை வந்து திட்டி அவங்க சூசைட் பண்ணிக்கிறது, அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. பசங்களும் இப்போ சும்மாலாம் இல்லை, பசங்களும் அவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய வீடியோ பார்க்க முடியுது. பசங்களும் வந்து டீச்சர்ஸை வந்து கை வாங்குறது, திட்டுறது, அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. டீச்சர்ஸால் இறந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெற்றோர் நிலைமையிலேருந்து யோசித்து பனிஷ்மெண்ட்டு கொடுங்க.